சினிமாவை குறித்து உங்களுக்கு தெரியும். நான் இந்த சினிமா, சீரியலு, பிக் பாஸ், அப்புறம் என்ன ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, அப்புறம் டப் கலாச்சாரம், இதற்கெல்லாம் எதிரானவன். இப்போ கூட சேலத்துல வந்து ஒரு கலாச்சார சீரியல் நிகழ்ச்சி நடந்து தடுத்து நிறுத்தின 2000 பெண்களுக்கு இருக்கு பிக் பாஸ். இதோட ஆபாஸ் அறுவருக்கு தக்கதெல்லாம் இந்த சீரியலோட நிறுத்திக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை செய்து போராட்டம் நடத்திருக்கிறேன். காவல்துறையும் அரசு சார்பிலாகவும் இனி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் இதுவரை ஆபாசமும் அறுவருக்கத்தக்க காட்சிகளும் இல்லாத செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர்கள் அதை கண்காணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னை பொறுத்தவரையில நான் பொதுவாக சினிமா என்பது அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அது ஒரு வரைமுறைக்குள் செயல்படணும். அது கட்டற்ற சுதந்திரம் அதுக்கு இருக்கக்கூடாது. சின்னத்திரை சீரியல்களுக்கு அப்படின்ற ஒரு கருத்துடைய. அதை தாண்டி நான் எந்த சினிமாவும் தொந்தரவு செய்வதில்லை. அதே நேரத்துல சல்லீர்கள் போன்ற ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, ஈழத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், அங்கிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அங்கு மருத்துவ போராளிகளாக எப்படி பணியாற்றினார்கள், எதிரி கூட தங்களிடத்தில் பிடிப்பட்டால் காயம்பட்டிருந்தால் அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றுவதற்காக புலிகள் உயிரை தியாகம் செய்வார்கள் என்பதை உன்னதமாக எடுத்து உரைக்கின்ற ஒரு படம். அந்த படத்தை இங்க இருக்கிற பிவிஆர் திரையரங்குகள் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு வடநாட்டு கும்பல்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற திரையரங்குகள் தமிழ்நாடு, தமிழர் உரிமை, தமிழ்நாடு வேலை வாய்ப்பு இது போன்ற பிரச்சனைகளை உள்ளடக்கி புதிய இளைய தலைமுறை இயக்குநர்கள் எடுக்கின்ற படங்களுக்கு இந்த திரையரங்கு தருவதில்லை என்கிற ஒரு குறை இருந்தது. அதை இந்த திரைப்பட தயாரிப்பாளர் என்னிடத்தில் முறையிட்டார். அருமை சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள், அதனுடைய இயக்குனர் திரு கிட்டு அவர்கள். அதற்காக நான் பத்திரிகையாளர்களை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக ஒரு 30-40 தலைவர்களை அழைத்து கண்டனத்தை பதிவு செய்து, ஆக அது போன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு பட பிரச்சனை வந்துச்சு. அது ஈழத்தில் இனப்படுகொலை செய்த ராஜபக்சவுடைய மகன் பங்குதாரராக இருந்த காரணத்தினால் அந்த படத்தை நான் எதிர்த்தேன். அதை தாண்டி திரைப்படங்களில் நான் எந்த நூற்றுக்கணக்கான படங்கள் வெளியாகிறது, பொதுமக்கள் பார்க்கறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். பொதுவா திரையரங்களுக்கு சென்று கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்வது, திரையில கற்பூரம் ஏந்திய ஆராய்ச்சி எடுக்கிறது, அழைச்சிட்டு போன சக நண்பன் மண்டையில தேங்காயை உடைச்சி நாங்க திருஷ்டி சுத்தி போடுறோன்னு சொல்றது, இந்த இழிவான செயல்களை தமிழ் சமூகம் செய்யக்கூடாது. யாரோ ஒரு கதாநாயகன் படம் 100 நாள் ஓடணுங்கிறதுக்காக மண் சோறு சாப்பிடுறது, கஷ்டப்பட்டு ஆடை நெய்வி நெசவாளர்களும் விவசாயிகளும் கொடுக்குற ஆடையை அவுத்து போட்டு வேப்பலை கட்டிக்கிட்டு ஊண்டு பெறல்றது, அகல் குத்திக்கிறது, காவடி எடுக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி தாய் தந்தையரை நினைங்க. எத்தனையோ மருத்துவமனைகள்ல 1 லிட்டர் பால் இல்லாம பச்சை குழந்தைகள் தவிக்கிறாங்க. 1000 லிட்டர் 5000 லிட்டர் போட்டி போட்டுக்கிட்டு உங்கள் விரும்பிய கதாநாயகனுக்கு பாலாபிஷேகம் கட் அவுட்டுக்கு செய்யறது, அந்த பாலை கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுங்க. எத்தனையோ உணவு இல்லாத மக்களுக்கு சாலை ஓரங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வை தான் நான் ஏற்படுத்தி வருகிறேன். நான் எந்த திரைப்பட கதாநாயகிக்கோ கதைக்கோ நான் எதிரானவன் அல்ல. எங்கள் பண்பாட்டு சிறைவு, நாகரிக சிறைவு, எங்கள் ஈழ விடுதலையை கொச்சப்படுத்தி படம் எடுத்தா அதை நாங்கள் தட்டி கேட்போம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை படத்துல கேலி கிண்டல் பண்ணியிருந்தா, காவேரி முல்லை பெரியார் சிக்கல்களை குறித்து ஏற்கனவே கேலி கிண்டல் செய்யப்பட்ட படங்களை எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி மலையாள தேசத்துல டேம் உடஞ்சா டேம் 99 என்கிற படம் 999 அது மிகப்பெரிய கேரளாவை அழிஞ்சிரும்னு எடுத்தாங்க. அந்த படத்தை ஓடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டுகோள் வைத்தேன். ஆக என்னுடைய போராட்டங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தா தெரியும். இது வந்து இந்த மண்ணுக்கானது, மக்களுக்கானது, இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மொழி வழி தேசிய இனங்களுக்குமானது, தமிழர்களுக்கான போராட்டமாகும். அதற்கான ஒரு குரலாகத்தான் என்னுடைய குரல் இருக்கும். ஜனநாயகம் வெற்றி பெற்றா எனக்கு என்ன, பணநாயகம் வெற்றி பெற்றா எனக்கு என்ன, இந்த படம் வெற்றி பெற்றா என் வீட்டுல உலகம் இருக்கிறது. அதனால அதை பற்றி நான் கவலைப்படுவது. கரூர் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு தெரியாது. உயிரோடு இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது இந்த அரசு இந்த மணல் குவாரிகளை அனைத்தையும் அரசுடையமாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் போராடி வாதாடி அந்த மணல் குவாரிகளை அரசுடைமை ஆக்கியவன் நான் தான். அப்போ சேமா வேலுச்சாமி கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தாரு, பைனான்ஸ் செக்ரட்டரி திரு சந்தானம் இருந்தாரு. நான் சட்டமன்றத்தில் வாதத்தை எடுத்து வைக்கும் போது முதலமைச்சர் அவர்கள் அன்புக்கு உறுப்பினர் வேல்முருகன் வந்து என்கிட்ட இதை குறித்து விவாதிக்கலாம், ஆலோசனை சொல்லலாம்னு சொன்னபோது, அப்போது இருந்த அரசியல் சூழலில் உங்களை பார்க்க முடியாதுமா, அதனால நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு என்னுடைய ஆலோசனை வழங்குறேன் அப்படின்னா, அதே மாதிரி முதலமைச்சர் மறந்த அம்மையார் அவர்கள் அறிவுறுத்தலோடு அப்போதைய சேமா வேலுச்சாமி, பைனான்ஸ் மினிஸ்டர் திரு பொன்னையன் போன்றவர்கள் என்னை அழைத்து ஆலோசனைகளை கேட்டு, அப்பதான் ஒரு ஆத்துலையும் எவ்வளவு மண் திருடப்படுது, சிண்டிகேட் ஃபார்ம் செய்து விட்டு மாவட்ட அளவிலே ஏலம் எடுப்பாங்க. 10,000, 20,000, 50,000 மேல ஏலம் போவாது.
ஆனா 50 கோடி மண்ணை வெட்டி எடுப்பாங்க. அதை இன்றைக்கு அரசே அந்த வருமானத்தை கஜானாவுக்கு வர வைப்பதற்கான மாற்று யோசனையும் திட்டங்களையும் கொடுத்து அரசு ஏற்க செய்தவன் நான். அந்த அடிப்படையில இந்த மணல் கொள்ளைக்கு நான் எந்த ஆட்சிகள் நடந்தாலும் அது தவிர அதை அனுமதிக்க முடியாது. குறிப்பா உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து, தென்காசியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து கேரளாவுக்கு ஒரு நாளைக்கு 10,000 லோடு டாரஸ் லோடு போகுது. இதை எதிர்த்து அங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி 36, 34 டயர் லாரி, பெரிய பெரிய லாரிகளை எல்லாம் தடை சட்டம் நான் கொண்டு வந்தேன் முதலமைச்சர், இப்ப இருக்கிற முதலமைச்சர்கிட்ட சொல்லி. ஆனா ஜியோ வெளியிட்ட அடுத்த ஒரு சில நாட்கள்ல அந்த பணக்கார மணல் மாபியாக்கள் பெரிய சீனியர் கவுன்சிலர் டெல்லியிலிருந்து வர வச்சு வழக்க வாங்கிட்டாங்க. ஆக இங்க நீதிமன்றங்களும் இங்க பியூரோக்ரசி ஒரு சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்ல ஒரு சில அரசியல்வாதிகள் துணையோட தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுடைய மணல் கொள்ளை கட்டுப்பாடற்று நடந்து போயிட்டே இருக்கு. நான் குழுவுல போகின்ற போதெல்லாம் பரிந்துரை செய்து தற்போது இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரல் கூட ட்ரோன் கேமரா மூலமாக அதை அளவீடு செய்து இன்றைக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சில நிகழ்வுகளில் சில இது போன்ற ஆறுகள் மூடப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் நான் போராடி இது போன்ற வழக்கை தொடுத்து இந்த நிமிடம் வரையில் கடலூர் மாவட்டத்தில் மணல் குவாரிகளை இயங்க விடாமல் தடுத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.